கோவாக்கு நாங்க போயிருக்கும் போச்சுல என்னென்ன ஸ்கேம்ஸ் எல்லாம் நடந்துச்சுன்னு புட்டு புட்டுன்னு வைக்க போறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரீசெண்டா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து கோவா போயிருந்தோம். ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறதுனால பேக்கேஜ் மூலமா தான் புக் பண்ணி போயிருந்தோம். போர்டிங் எல்லாரும் திருநெல்வேலி ஜங்ஷன்ல தான் ஏறணும். திருநெல்வேலியில இருந்து கோவாக்கு டைரக்ட் ட்ரெயினே இருக்கு. ட்ரெயின்ல ஏறின உடனே நம்ம ஆட்கள் எல்லாரும் படுத்து தூங்கிட்டாங்க. திருநெல்வேலிக்காரங்கிறத ப்ரூஃப் பண்ற மாதிரி எவ்வளவு தைரியமா செல்போனை இப்படி போட்டு தூங்குறாங்க பாருங்க. பேக்கேஜ்ல கோவா போய் இறங்குற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. இறங்குனதுக்கு அப்புறம் தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆச்சு. என்ன பிரச்சனைனா ட்ரிப்புக்கு ஃபேமிலியும் வராங்க. அதனால நாங்க உங்களுக்கு தனியா கார் தந்துடுறோம், நீங்க ஜாலியா என்ஜாய் பண்ணுங்கன்னு முன்னாடியே சொல்லியிருந்தாங்க. ஆனா எல்லாரையும் ஒரே வேன்ல தான் ஏத்துனாங்க. வேன்ல ஒருத்தனுக்கு மட்டும் சீட் இல்ல. அந்த ஒருத்தன் நான் தான். என்ன கொடுமை சரவணன். சீட் இல்லாம இன்ஜினுக்கு மேல அவ்வளவு சூடோட ஏதோ பூக்குழியில உட்கார்ந்து வர்ற மாதிரி உட்கார்ந்து வந்தேன். சரி நைட் டைம் வேற, அதுவும் ரூமுக்கு போற வரைக்கும் தானே, காலையில வேற வண்டி தந்துருவாங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டேன். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்க. நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனே இப்படி ஆயிடுச்சுன்னு வேற வழி இல்லாம தான் போயிட்டு இருந்தேன். ஏன்னா நம்ம ஒருத்தரால மத்த எல்லாரோட ஹாப்பினஸும் ஸ்பாயில் ஆயிடக்கூடாதுன்னு தான் அமைதியா போனேன். ரூமுக்கு ரீச் ஆனதுக்கு அப்புறம் தான் எங்க எல்லாருக்குமே பெரிய சர்ப்ரைஸ் காத்துட்டு இருந்துச்சு. அது என்ன சர்ப்ரைஸ்னா, பேக்கேஜ்ல அவங்க சொன்ன ரூம் வேற, எங்களுக்கு கொடுத்த ரூம் வேற. அவங்க கொடுத்த ரூம் எங்களுக்கு பிடிக்கவே இல்ல. ஒரு ரூம்ல 3 பேர் ஸ்டே பண்ணணும்னு சொன்னாங்க. ஆனா அந்த ரூம்ல 2 பேர் தான் பெட்ல படுக்க முடியும். ஒருத்தர் எக்ஸ்ட்ரா பெட் போட்டு கீழே தான் படுக்கணும். 3 பேருக்கு ஒரு ரூம்னு சொல்லிட்டு அதுல ஒருத்தர் கீழே படுக்கணும்னு சொன்னா எப்படி ஒத்துப்பாங்க? ஃபேமிலியா போறவங்க, கேங்கா போறவங்க அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. தனியா போறவங்க எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க? கீழே படுத்துக்கிறேன்ட்டு எப்படி ஒத்துப்பாங்க? தமிழ் டூரிசம் நடத்துற உங்களை தான் ப்ரோ கேக்குறேன். இப்படி எல்லாம் நடந்துச்சுன்னா எப்படி ப்ரோ அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க? எல்லாரும் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி இருப்பாங்க? ரூம்க்கு விடியகாலம் 3:30 கொண்டு வந்து இறக்குறாங்க. அந்த டைம்ல ரூம் பிடிக்கலன்னா எல்லாரும் எங்க போவாங்க? வேற வழி இல்லாம நீங்க சொல்ற ரூம்ல தான் ஸ்டே பண்ணுவாங்க. உங்களோட பேக்கேஜ்ல அவங்க ஆஃபர்ஸ பார்த்து யாரும் புக் பண்ணல. தமிழ் பேக்கேஜா இருக்க, எமர்ஜென்சினா கான்டாக்ட் பண்ணிக்கலாம்னு தான் புக் பண்றாங்க. அதர் ஸ்டேட் எந்த இடமுமே தெரியாது. உங்களை நம்பி தான் பேக்கேஜ் புக் பண்ணிருக்கோம். ரூம் பிடிக்கலன்னு கால் பண்ணா நீங்க எந்த ரெஸ்பான்ஸுமே பண்ணல. இதுதான் நீங்க உங்க கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்கற ரெஸ்பான்சிபிளா? இந்த பேக்கேஜ் மூலமா வந்த எல்லாருக்குமே கோவம் வந்துருச்சு. ஒண்ணுமே ஒழுங்கா இல்லன்னு எங்க எல்லாத்துக்கும் கடுப்பாயிருச்சு. அதனால உங்க பேக்கேஜும் வேண்டாம், ஒண்ணு வேண்டான்ட்டு நாங்க வெளியே வந்துட்டோம். நாங்க பசங்களா இருந்த உடனே என்ன ஆனாலும் பாத்துக்கலான்ட்டு வெளியே வந்துட்டோம். இதுவே ஃபேமிலியா குழந்தையோட வர்றவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த டைம்ல யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. அதனால உங்க பேக்கேஜ்ல ஆஃபர்ஸ் குடுக்கறதுக்கு முன்னாடி பேக்கேஜ ஒழுங்கா கொடுங்க. இவ்வளவு பிரச்சனை நடந்ததுனாலதான் எந்த பேக்கேஜும் வேண்டான்ட்டு நான் உங்ககிட்ட சொல்றேன். அதனால எந்த பேக்கேஜையும் நம்பி ஏமாறாதீங்க. பெஸ்ட் ஐடியா என்னன்னா, ரூம்ஸ் எல்லாமே ஆன்லைன்ல புக் பண்ணிட்டு டிராவலுக்கு ட்ரெயின் ஆர் ஃபிளைட் டிக்கெட்டும் ஆன்லைன்லயே போட்டுட்டு கிளம்பி வந்துருங்க. இதுதான் பெட்டர் ஆப்ஷனா இருக்கு இந்த பேக்கேஜஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது. அதனால எந்த பேக்கேஜஸையும் நம்பி உங்க காசை வேஸ்ட் பண்ணாம நீங்களே ட்ரிப்பை சூப்பரா பிளான் பண்ணி வந்து என்ஜாய் பண்ணுங்க. கோவால நைட்டு பப்புக்கு வெளியே நிறைய பேர் இருப்பாங்க. தப்பி தவறி கூட அந்த சைடு போயிடாதீங்க. ஏன்னா அடுத்த நாள் நியூஸ் பேப்பர்ல ஹெட்லைனா நீங்க தான் இருப்பீங்க. கோவாவில் பொம்பளை சோக்கை தேடி சென்ற இருவர் கைது அப்படிங்கிற நியூஸ்ல நீங்க தான் இருப்பீங்க. நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? பொம்பளை சோக்கு பொம்பளை சோக்கு ஏண்டா ஏண்டா மானம் கெட்ட பல. அதனால அந்த சைடு மட்டும் போயிடாதீங்க. இருக்கிற எல்லாத்தையும் உருவி விட்டுட்டு போலீஸ்லயே மாட்டி விட்டுருவாங்க, பாத்துக்கோங்க. கோவாவை சுத்தி பாக்குறதுக்கு பெஸ்ட் வே என்னன்னா, அது 2 வீலர் ரெண்ட்டுக்கு எடுக்கிறது தான். 2 வீலர் ரெண்ட்டுக்கு எடுக்கும் பட்சத்துல நல்லா பெரிய கடையா பார்த்து எடுங்க. ரெண்ட் கம்மியா இருக்குன்ட்டு சின்ன கடையில எடுத்துறாதீங்க. ஏன்னா பைக்கை உங்ககிட்ட தந்து விட்டு நீங்க எங்க போறீங்கன்னு உங்களே ஃபாலோ பண்ணி வந்து பைக்கை தூக்கிட்டு போயிருவாங்க. திரும்ப உங்ககிட்டே காசு கேட்டு ஸ்கேம் பண்ணுவாங்க. என் ஃப்ரெண்டு அப்படிதான், மச்சான் என்னையும் இப்படிதான்டா ஸ்கேம் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு என்கிட்ட உட்காந்து அழுது புலம்பிட்டு இருந்தான். அதனால கோவாக்கு நல்லா பார்த்து சூதானமா போயிட்டு வாங்க. கோவா போறது முக்கியம் இல்ல, பார்த்து சேஃபா போயிட்டு வர்றதுதான் ரொம்ப முக்கியம். அதனால நீங்களும் நல்லா சேஃபா பார்த்து போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. சீக்கிரமே உங்களை நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். பாய். சப்ஸ்கிரைப் செய்து பார்க்கவும். பெல்லு ஐகான் அமுக்கவும்.